ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ஏதாவது புதுமையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த ஆகஸ்ட் 31, 2025 ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு ஒரு ஹைட்ரோஜன் ட்ரெயின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் ட்ரெயின் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெயின் முழுக்க நம்ம ஐசிஎஃப் வில்லிவாக்கமில் தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கு, ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயினை வந்து எப்படி இருக்கும்ன்றத வந்து சிஎஃப்ஜிஎம் மிஸ்டர் சுபாராவ் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது 8 கம்பார்ட்மெண்ட் இருக்கும், 2 ஹைட்ரஜன் ஃபியூவல்டு பவர் ட்ரெயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 என்ஜின் இருக்கும். இது வந்து ஹைட்ரஜனை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து மோட்டரை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின்ஸ் வந்து பேசிக்காக இப்போ ஷார்ட் ட்ரெயின்ஸ் ரன் ஆகுது இல்லையா, இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டைம்லேயே 2 என்ஜினுக்குமே டெஸ்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வந்து கம்பார்ட்மெண்ட்டை அட்டாச் பண்ணி அடுத்து ஒரு ஃபைனல் டெஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த ட்ரெயின் எங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்னா, நார்தர்ன் ரயில்வேஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து ரன் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜிந்துலேருந்து சோனேபட் வரைக்கும் அந்த ரூட்டில் வந்து ரன் பண்ண போகுது. இது ஒரு தகவல். அடுத்து இந்த ட்ரெயினுடைய ஃபேக்டர்ஸ்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா, இது 1200 ஹெச்பி பவர் கொண்டது. இது 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இயங்கும். இது முழுக்க ஒரு நான் ஏசி ட்ரெயினாக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது ஒரு ப்ரோட்டோடைப் என்ஜின் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தை ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ட்ரெயினில் வந்து அதாவது ட்ராக்கில் வந்து ரன் ஆகிறப்போ என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் அப்கிரேட்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு வெர்ஷன் வந்து வெளியே வரும். அது வரைக்கும் இந்த இது ஒரு சோதனை ஓட்டம் மாதிரியே தான் ரன் ஆகும், பட் பேசஞ்சர்ஸோட இயங்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிட்டேஜ்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ட்ரெயின் டெஃபினட்டாக ஹெரிட்டேஜ் ரூட்ஸை மட்டும்தான் டச் பண்ண போகுது அப்படின்ற தகவலையும் வந்து ஜிஎம் சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரெயின் மாதிரி ஒரு 35 ட்ரெயின் வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அது அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் வந்து வெளியிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ட்ரெயினுக்கான நிதி இருக்கு இல்லையா, ஸோ பர் ட்ரெயினுக்கு வந்து 80 crores இது ஓடக்கூடிய அந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூட்ஸுக்கு வந்து 70 crores வந்து ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை மேம்பாடு பண்ணணும், மேம்படுத்தினா தான் வந்து இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட். ஏன் அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வர்றது நம்ம இந்தியன் ரயில்வேஸ் தான். தொடர்ந்து நம்ம நிறைய இந்தியன் ரயில்வேஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதில் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.